ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி பச்சரிசி மாக்கோளம் தான் போட போகிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு இது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் நம்ம கோலம் போட்டதுக்கப்புறம் பேந்து போகாமல் அப்படியே இருக்கும், நல்லா தரையில் பிடிச்சிக்கும். நம்ம அடுத்த டைம் வீடு மோப் பண்ணும்போது இல்லை தண்ணி ஊற்றி கழுவும் போது ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவுனோம்னா நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கலாம். பூஜை ரூம்லேயும் போட்டுக்கலாம், நிலவாசலில் போட்டுக்கலாம். இப்போ நான் எங்கள் நிலவாசலில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கையில் காட்டன் துணி வச்சுருக்கிறேன், அதில் மாவு நினச்சி தான் இந்த மாதிரி போடுறேன். நம்ம மோதிர விரலால் இழுக்கணும், கட்டை விரல் லேசாக அழுத்தி கொடுக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுட்டு அப்புறம் அப்படியே நம்மளால் டெவலப் பண்ணிக்கலாம். அதுபோல் நம்ம மாவை காட்டன் துணியில் நினச்சி எடுக்கும்போது லேசாக புளிஞ்சு விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் கீழே சொட்டு சொட்டாக வடியாது. நல்லா ஒரு விரல் வச்சு மற்ற விரலால் லேசாக அழுத்தி கொடுத்துட்டு அப்படி இழுத்திங்கன்னா நல்லா கோடு கூட அழகாக வரும், சிந்தாமல் வரும். இதுமாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். நிலவாசலில் போடுங்க. அந்த மாடியில் இருக்கவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நாங்களாம் மாடியில் தான் இருக்கிறோம். கல் மாவில் போடும்போது நம்ம காலில் மிதித்து வீடெல்லாம் நரன்னு இருக்கும். இது அலையவே அலையாது, இது அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு பழகி தான் இப்போ நான் இந்த கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுமாதிரி நீங்களும் போட்டுக்கிறங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.